ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அதிசயங்களை தியானியுங்கள். 143 சங்கீதம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். மேலே சொன்ன வசனத்தில் குறிப்பாக 3 வார்த்தைகளை கவனியுங்கள். நினைக்கிறேன், தியானிக்கிறேன், யோசிக்கிறேன் ஆகிய 3 அவை. ஆம், அதுதான் தியானத்தின் நல்ல முறை. முதலாவது, பூர்வ நாட்களை நினையுங்கள். நீங்கள் முன்பு எளிமையாய் தாழ்ந்த நிலைமையில் இருந்ததை நினைக்க வேண்டியது உங்கள் கடமை. கர்த்தர் எவ்வளவு அன்போடு உங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார் என்பதை மறவாதிருங்கள். நான் அடிக்கடி என் முற்காலத்தை சிந்தித்து பார்ப்பதுண்டு. 1ஆம் வகுப்பிலிருந்து எந்தெந்த ஆசிரியர்கள் எனக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதையும், சிறு வயதிலிருந்து எனக்கு கிடைத்த நண்பர்கள் பற்றியும், அவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை மேன்மையாய் உயர்த்தினது பற்றியும் நினைக்க நினைக்க தேவ அன்பால் என் உள்ளம் பொங்குகிறது. ஆம், அவருடைய செய்கைகளை எல்லாம் தியானிப்பதற்கு அருமையானவை. அவருடைய கரங்களின் கிரியைகள் எத்தனை மகத்துவமானவை. அதோடு நின்றுவிடாதிருங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் தியானித்துக் கொண்டிருந்த கிதியோனுடைய உள்ளத்தில் முற்பிதாக்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்த கர்த்தர் ஏன் இந்த நாட்களில் செய்யவில்லை என்ற கேள்வி எழுந்தது. ஆகவே கிதியோன் தனக்கு தரிசனமான தேவதூதனை பார்த்து, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். நியாயாதிபதிகள் 6:13. அந்த தியானத்தின் விளைவு என்ன? தனக்கு இருந்த அந்த பலத்தோடு கர்த்தருக்காக எழுந்து புறப்பட்டார். முற்பிதாக்களோடு இருந்தவர் என்னோடும் இருக்கிறார் என்ற பெரிய விசுவாசம் உண்டானது. தேவ பலன் அவர் மேல் இறங்கி வந்தது. ஆகவே வெறும் 300 பேரை கொண்டு கடற்கரை மணலத்தனையான மீதியானியரை அவர் முறியடித்து ஜெயம் கொண்டார். என்னுடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் கல்வாரியின் தியானம்தான். 3 நாட்கள் சிலுவையே நோக்கி பார்த்து கொண்டிருந்து பின்பு போய் பிரசங்கிக்கும் போது வல்லமையான அற்புதங்கள் நிகழ்கிறதை பார்த்திருக்கிறேன் என்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரை எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் அடைவீர்கள். தேவனோடு கூட ஆழமான ஐக்கியம் கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 54, 55 மற்றும் 56 சங்கீதங்கள். மாலை ரோமர் 3 அதிகாரம். அன்புக்குரிய
அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய செய்கைகளை தியானித்து பாருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.